புத்தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட புத்தொழில் துணிகிற முதலீட்டாளர்கள் துறை சார்ந்த நிபுணர்களுடன் புத்தொழில் நிறுவனங்களுடன் கலந்துரையாடினாங்க. வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த ஏற்றுமதியாளர்கள் 500க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விற்பனையாளர்களுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டனர். இது மூலமா ஏற்கனவே ஏற்றுமதியில முன்னணி மாநிலமா விளங்குகிற தமிழ்நாடு தன்னோட போட்டித்திறனை நன்கு அதிகரிக்க முடியும். வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்காக விற்பனையாளர் வாங்குவோர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். வளர்ந்து வரும் இந்த துறையை செம்மைப்படுத்தி இந்த துறையை மேலும் வளர்க்க இப்படியான மிக சரியான உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியோட மற்றொரு சிறப்பம்சமா 9 பங்காளர் நாடுகள் பன்னாட்டு அரங்கு அமைச்சு இந்த மாநிலத்தோட தங்களின் ஆழமான மற்றும் நீண்டகால ஈடுபாட்டை வெளிப்படுத்தினாங்க. சிறப்பு அரங்குகள் மூலம் தமிழ்நாட்டின் தொழில் வலிமை மற்றும் பன்முகத்தன்மையை பல்வேறு அரசு நிறுவனங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாபெரும் நிகழ்வின் போது நடைபெற்ற வேறு சில முக்கிய நிகழ்வுகளையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திட்டங்களுக்கான தொடக்க விழாக்கள் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா, துறை மற்றும் நாடுகளுக்கான அரங்குகள், புத்தொழிலுக்கான களங்கள், பல்வேறு தலைப்பிலான கலந்துரையாடல்கள், அனுபவங்கள் பகிரும் சந்திப்புகள், கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடந்திருக்கு. இவையெல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிச்சிருக்கு. இவையெல்லாம் ஆக்கப்பூர்வமா நடந்திருக்கு. மாநிலத்தில் உள்ள கல்லூரிகள் மூலமும் நான் முதல்வன் திட்டம் மூலமும் மாணவர்கள் அதிக அளவில் இந்த மாநாட்டில் பங்கேற்று பயனடைய வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. நாளைய உலகத்துக்கு இன்றே வழிகாட்டுகிற வகையில அவங்க இந்த பெரும் முதலீட்டாளர்களின் ஆழமான அனுபவங்களை கேட்டறிந்து தமக்கான பாதையை வகுத்து அவர்களுக்கு இது பெரிதும் உதவும். சுமார் 20,000 பிரதிநிதிகள் மற்றும் 39 லட்சம் மாணவர்கள் இதிலெல்லாம் கலந்து கொண்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க. Our partner countries have contributed to make the global investors meet a grand success. I also thank the diplomatic community for their cooperation. முக்கியமா நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது எங்கள் அரசு மீதும் எங்கள் கொள்கைகளின் மீதும் வச்சிருக்கக்கூடிய உங்க நம்பிக்கையை காப்பாற்றுறது எங்களுடைய தலையாய கடமை. எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுல இருந்து உங்களுடைய எல்லா செயல்களுக்கும், அதாவது நீங்க உங்கள் தொழிற்சாலையை முழுமையாக கட்டி முடிச்சு உற்பத்தியை தொடங்குறதிலிருந்து அதுக்கு பிறகும் கூட உங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம். உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா விரைந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி கூற விரும்புகிறேன். அதே போல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும். அதுல தொழில்துறை அலுவலர்கள், கைடன்ஸ் அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்பாங்க. ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து கண்காணிச்சு அதை முழுமையான தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த தருணத்திலும் என்கிட்ட ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா என்னோட அலுவலகத்தை நீங்க எப்ப வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த உறுதியை நான் தொழில்துறை அமைச்சர் மற்ற அரசு அலுவலர்கள் முன்னிலையிலே வழங்குகிறேன். அதனால் நீங்க நம்பிக்கையுடன் இருக்கலாம். நிறைவாக இந்த மாநாட்டில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இதுவரை இங்கு முதலீடு செய்யாதவர்களும் எங்க மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வாருங்கள் என அன்போடு அழைக்கிறேன்.
உங்க எல்லோரையும் நான் தொழில் முனைவரா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் நல்லெண்ண தூதுவர்களாக பார்க்கிறேன். எனவே தமிழ்நாட்டை உலகுக்கு அறிமுகம் செய்யுங்கள். உலக நாடுகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.